வணக்கம். நம்ம பெரியாழ்வார் திருமொழியில இன்னைக்கு வந்து 2 10 10 திருமொழி ஆற்றில் இருந்து அப்படிங்கிற தலைப்பு. இதுவும் அயலகத்தார் முறைப்பாடுதான். அவன் என்னென்ன லீலைகள் செய்தான் அப்படிங்கிறத பத்தி பிறர் வந்து சொல்ல. இது இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான் கண்ணன். அதனால அவனுடைய லீலைகள் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரியானதாக இருக்கு. கலந்தும் வருது. குழந்தையாக இருந்த போது செய்தது, கொஞ்சம் பால கிரீடையாக செய்தவை அதெல்லாமும் வருது. சோ அதெல்லாம் தான் இந்த 10 பாடல்கள் வருது. ஆற்றில் இருந்து விளையாடுவோங்களை சேற்றால் எரிந்து வளை துகில் கை கொண்டு காற்றில் கடியனாய் ஓடி அகம்பொக்கு மாற்றமும் தாரானால் இன்று முற்றும் வளைத்திறம் பேசானால் இன்று முற்றும். இந்த இன்று முற்றும் அப்படிங்கிறது இந்த 10 பாட்டுலயும் வருது. இன்று முற்றும் இன்று முற்றும் இன்று முற்றும் வருது. கடைசி 2 வரியில வருது. ஆனா இங்க வந்து இவனால் நாங்கள் அழிந்தோம் அப்படின்னு பொருள் வந்து இவர் எழுதியிருக்கிறார். என்கிட்ட நான் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணி பெரிய வாச்சான் பிள்ளையோட உரை வந்து பார்த்துட்டு இருந்தேன். பெரிய வாச்சான் பெரிய ஜீயர் சொல்ற அவரோட உரை வந்து இது வரைக்கும் இந்த பாட்டுல இருந்தது. ஆனா இப்போ இந்த 2 10 10 திருமொழிக்கெல்லாம் அந்த புத்தகம் இல்லை. இன்டர்நெட்ல கிடைச்ச புக்கில் அது இல்லை. ஸோ இப்ப கமலக்கண்ணன் அவர் எழுதியிருக்கிற நம்ம ஃபாலோ பண்ற இந்த ஒரு புக்கோட உரை மட்டும்தான் பார்க்க முடியுது. வேற எதுவும் நல்ல உரைகள் கிடைக்கல. தேடிட்டு இருக்கேன். மேபி இந்த பாட்டை நம்ம எப்படி இன்னைக்கு முடிச்சிருவோம். அடுத்து வர வகுப்புகள்ல அதுக்குள்ள நல்ல உரைகள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். இது ரொம்ப ஒரு சங்கடமான விஷயம் தான். இவ்வளவு உரைகள் எழுதுறாங்க, இவ்வளவு பண்ணியிருக்காங்க. வைணவத்துல வந்து இந்த பிரபந்தத்துக்கு ஒரு நல்ல, அதாவது தமிழ் தமிழா அதனுடைய வைணவ இதெல்லாம் விட்டுருங்க. அதாவது அந்த குறியீடுகள், அந்த சமயம் சார்ந்து சொல்றதெல்லாம் விட்டுட்டு தமிழுக்கான அழகான உரைகள் இப்ப சங்க இலக்கியத்துக்கு இருக்கும் அந்த மாதிரி உரைகள் வந்து இல்ல அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் தான். மற்ற பெரியவாச்சான் பிள்ளை அதெல்லாம் வந்து நம்ம படிக்கவே முடியாது. அதுக்கு ஒரு தனி மொழிபெயர்ப்பு வேணும் இருக்கும். சோ அது முக்கியமான வேலை வந்து பிரபந்தத்துக்கு நல்ல தமிழ் உரையை கொண்டு வர்றது வந்து முக்கியமான தேவை. நான் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பல தடவை சொல்லியிருக்கேன். இப்ப சமீபமா ஒரு 4 5 தடவை சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல எப்படி நீங்க சங்க இலக்கியத்தை 10 பாட்டு எடுத்து வைக்க உரை கொண்டு வருவீங்களோ அதே மாதிரி பிரபந்தத்துக்கும் உரை கொண்டு வாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடைச்சதுன்னா அது உண்மையாவே நல்லா இருக்கும். அது தமிழா படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு வைணவமா இல்லாம தமிழா படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு உரை நிச்சயமா தேவை. இப்ப இந்த இன்று முற்றும் அப்படிங்கிறதுக்கு இன்று அழிந்தோம் அப்படின்னு பொருள் கொள்றாரு. சரி, இன்னைக்கு அதுவும் நாங்க அவ்வளவுதான் இதோட காலி அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கிட்டா கூட அடுத்து வரக்கூடிய பாடல்களுக்கு அந்த இன்று முற்றும்ங்கிறது பொருத்தமா வரல, நாங்கள் அழிந்தோம்ங்கிறது பொருத்தமா வரல. சோ அதனால அது என்ன உரையா சொல்லுது அப்படின்னு தெரியல எனக்கு. மாபை ஸ்ரீனிவாசன் ஐயா கிட்டையும் நான் வந்து வாட்ஸ்அப்ல கேட்டிருக்கேன், சரி இது உரை சரியா இல்ல, வேற ஏதாவது உரை இருக்கான்னு கேட்டிருக்கேன். அவர் பதில் சொன்னார்னா நம்ம இதை அடுத்த வகுப்புல அதை சேர்த்துக்கணும். என்ன சரி, அப்ப நமக்கு புரிஞ்ச வரைக்கும் நம்ம படிச்சுக்கலாம், இருக்கிற உரையோட சேர்த்து படிச்சுக்கலாம். இது பாதி நமக்கு புரிஞ்சிடும். தமிழ் நல்ல எளிமையான தமிழ் தான் இது. ஆற்றில் இருந்து விளையாடுவோங்களை, இது வந்து அங்க கூடிய ஆயர்பாடி பெண்கள் எல்லாம் வந்து முறையிடுறாங்க யசோதை கிட்ட. ஆத்துல நாங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தோம். எங்களுடைய அணிகலன்களை எல்லாம் கழட்டி கரையில வச்சுட்டு, புடவையோ அல்லது துணியோ என்ன போட்டிருந்தாங்களோ கழட்டி வச்சுட்டு நாங்க ஆற்றுல விளையாடிட்டு இருந்தோம். இவன் அங்க இருந்து ஓடி வந்தவன் எங்க மேல சேத்த வாரி இறச்சிட்டான். அங்க ஓரத்துல ஓரத்துல இருக்கக்கூடிய சேத்தெல்லாம் வாரி எங்க மேல இறச்சான். சரி, அதாவது போகுது, நாங்க ஆத்துல தானே குளிக்கிறோம், அதெல்லாம் கழுவிட்டு வந்துடலாம். வளை வளை துகில் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி வந்துட்டான் உள்ள. அது பின்னாடி இன்னொரு கிரீடை வந்து பின்னாடி வருது, லீலை பின்னாடி வருது. இந்த குருந்த மரத்துல ஏறி உட்கார்ந்தது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பின்னாடி. இது வந்து இப்ப குழந்தையா இருக்கும் போதே இது பண்ணியாச்சு. வளை துகில் எல்லாம் எடுத்துட்டு ஓடி வந்து காற்றில் கடியனாய் ஓடி, காத்தை விட வேகமாக ஓடி. இப்ப எழுந்து ஓடி வர முடியாது அவங்களால, இல்லையா? ஏன்னா அவங்க துகில்லாம் கழட்டி வச்சிருக்காங்க. மேபி ஏதாவது ஒரு துணியோ அல்லது பாவாடையோ கட்டிட்டு குளிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப எழுந்து யாரும் ஓடி வர முடியாது. காற்றில் கடியனாய் ஓடி, காற்றை விட வேகமாக ஓடி வந்து அகம்புக்கு வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்திட்டான். கூப்பிட 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 கதவையும் திறக்க மாட்டேங்கிறான், ஒரு பதிலும் சொல்லவும் மாட்டேங்கிறான். என்ன உன் பையனோட பெரிய ரோதனையா போச்சே அப்படிங்கிறான். இன்று முற்றும் வளைத்திறம் பேசானால் இன்று முற்றும். என்ன வளையல கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறானே. இன்று முற்றும் நாங்க வந்து எங்களுக்கு, அதாவது இதை வந்து நம்ம அழிந்தோம் அப்படின்ற பொருள் எடுத்துக்காம எங்களுக்கு முடியவே இல்லை, எங்களுக்கு தாழவே இல்லை, இந்த இவனுடைய தொல்லைகள் தாழ முடியவில்லை அப்படின்னு வேணா நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அதுக்கான சுதந்திரம் நமக்கு உண்டு. இப்போ ஆற்றில் இருந்து விளையாடுவோங்களை சேற்றால் எரிந்து வளை துகில் கை கொண்டு காற்றில் கடியனாய் ஓடி அகம்புக்கு மாற்றமும் தாரானால் இன்று முற்றும் வளைத்திறம் பேசானால் இன்று முற்றும். எங்களுக்கு முடியவே இல்லை, அவனுடைய தொல்லைகள் தாங்கவே முடியல அப்படின்னு
முறைப்பாடு செய்கிறார்கள். புரியுது இல்லையா? அந்த பாடல் நல்லாவே இருக்கு. சரி, அடுத்தது இதேதான், அதனுடைய கண்டினியூவேஷனாவே தான் அடுத்த பாட்டும் வருது. குண்டலம் தாழ குழல் தாழ நான் தாழ எந்திசையோரும் இறைஞ்சி தொழுதேத்த வண்டமர் பூங்குழலார் துகில் கை கொண்டு விண்தோய் மரத்தானால் இன்று முற்றும் வேண்டவும் தாரானால் இன்று முற்றும். இதுதான் அந்த குருந்த மரத்து மேல ஏறினது. அவனுடைய குண்டலம் தாழ, அவன் காதுல போட்டிருக்கக்கூடிய குண்டலங்கள் தாழ்ந்து நிற்ப, அப்ப குடிச்சு எடுக்கிறான் எல்லாத்தையும். குழல் தாழ, அவனுடைய குழல் அப்படி கீழே சரிஞ்சு விழுகிறது. நான் தாழ, நான்னா இங்க வந்து ஒரு முப்புரி நூல் அப்படின்னு சொல்றாரு, பொன்னூல், அவன் அணிந்திருக்கக்கூடிய பொன்னூல் என்று இவர் உரை எழுதுறார். அதுதானா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க வந்து யாதவ குலம், அப்போ ஒரு பூணூல் அணிந்திருக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. முன்னாடி வந்து எல்லாருக்குமே அந்த வழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறதும் உண்டு. பெரியாழ்வாரோடைய காலத்துல அது எப்படி இருந்திருக்குன்னு நமக்கு தெரியல. அதனால இது நான் தாழ அப்படிங்கிறது இவர் கமலக்கண்ணனுடைய உரையில அது பூணூல் தாழ அப்படின்னு இருக்கு. அதுதானா அப்படின்னு தெரியல. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். வேற ஏதாவது உரை தெரிஞ்சுன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் திசையோரும் இறைஞ்சி தொழுதேத்த, என் திசையில இருக்கக்கூடிய தேவாதி தேவர்களும் 8 திசைகளும் இருக்கக்கூடிய திக்பாலர்கள் தேவர்கள் எல்லாரும் இறைஞ்சி தொழுதேத்த, அவனை வணங்கி நிற்க, எல்லாரும் அவனுடைய பெருமைகளை கண்டி, அது 8 திக்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் எல்லா பக்கத்திலும் அவருடைய புகழ் பரவி இருக்கிறது. அவர்கள் இறைஞ்சி ஏத்த வண்டமர் பூங்குழலார் துகில் கை கொண்டு, வண்டு அமர் பூங்குழல், வண்டுகள் மொய்க்கக்கூடிய பூக்களை தங்களுடைய தலையில் அணிந்திருக்கக்கூடியவர்களாகிய பெண்கள், அவர்களுடைய துகில்களை எல்லாம் கை கொண்டு விண்தோய் மரத்தானால், மின் தோயக்கூடிய அளவுக்கு உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய இந்த குருந்த மரத்தில் ஏறி அமர்ந்து விட்டான். கொடுக்கவே மாட்டேங்கிறான். எவ்வளவு கீழந்து எவ்வளவு கெஞ்சினாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். இன்று முற்றும் வேண்டவும் தாரானால் இன்று முற்றும். அவன் எங்களுக்கு முடியவே இல்லை பாரு, நாங்க ஏறி உட்கார்ந்துட்டான், எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் நாங்க எவ்வளவு வேண்டினாலும் கொடுக்கவும் மாட்டேங்கிறான். இன்று முற்றும் அப்படின்னா அது வந்து நம்ம எங்கேயும் வந்து எங்களுக்கு தாழலை அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கலாம். சரி, ஈஸியா தான் இருக்கு இல்லையா? அழகான பாட்டு. அடுத்தது வந்து காளிங்க நடனத்தை அடுத்த பாட்டுல சொல்றாரு பெரியாழ்வார். தடம்படு தாமரை பொய்கை கலக்கி விடம்படு நாகத்தை வால் பற்றி ஈர்த்து படம்படு பைந்தலை மேல் எழப் பாய்ந்திட்டு உடம்பை அசைத்தானால் இன்று முற்றும் உச்சியில் நின்றானால் இன்று முற்றும். இது ஏதோ ஒரு நம்ம கும்மி அடிச்சு பாட்டி விளையாடுவாங்க இல்லையா, புறவை கூத்து பாடுறதுக்காக. அந்த கடைசி வரியெல்லாம் வந்து கும்மி அடின்னு வரும் இல்லையா. நம்ம அந்த குறவை கூத்துல எல்லாம் கூட பார்த்தோம், சிலப்பதிகாரத்தினுடைய குறவை கூத்துல கூட பார்த்தோம். அத கடைசி வரி வந்து தாளத்தோடு அப்படி வர்றது அப்படிங்கிறது வந்து நடனம் ஆடுவதற்கு ஏற்றுவதான ஒரு ஒரு அந்த லாபகத்தோடு பாடப்படுறதா இருக்கும். இதை கூட யாராவது ராகமா பாடினாங்கன்னா நமக்கு தெரியும். இன்று முற்றும் அப்படி பாடி ஆடுவதற்குரிய அந்த ஒரு இதுல வந்து முன்னாடி பாடல் நம்ம பார்த்தோம், ஒரு நாடகீயமா இருந்தது இல்லையா. 2 கேரக்டர்ஸ் வந்து யசோதை வந்து அவங்க ஒவ்வொரு தடவை குற்றச்சாட்டு சொல்ல போய் கூப்பிடுற மாதிரி 2 நாடகம் போல அதை அமைச்சிருந்தார். இது வந்து ஒரு நடனத்துக்குரிய பாடல் நடன அசைவுகளோடு கூடிய பாடலை போல இது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உடம்பை அசைத்தானால் இன்று முற்றும் உச்சியில் நின்றானால் இன்று முற்றும். அதுல ஒருவேளை பந்து அடிக்கிறவங்க கூட இப்படி பாடிருக்கலாம். பந்து போடும் பொழுது உடம்பை அசைத்தானால் இன்று முற்றும் ஊத்தி பந்து போடுவா, அடுத்தது உச்சியில் நின்றானால் இன்று முற்றும் அப்படின்னா அடுத்தது பந்து போடுவா. அது கூட அவங்க பயன்படுத்திக்கலாம். சோ இது எந்த மாதிரி இதை பயன்படுத்தினாங்கன்னு நமக்கு தெரியல. பட் நம்ம அப்படி கற்பனை பண்ணிக்கிறது நமக்கு ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடியதா இருக்கு. இங்க இது வந்து காளிங்க நர்த்தனம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா தடம்படு தாமரை பொய்கை கலக்கின்னு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா காளிங்க நர்த்தனம் வந்து யமுனை ஆற்றில நடக்கும் இல்லையா. இந்த காளிங்க மடு அப்படிங்கிற அந்த மடு, அந்த மணல் மேடு இருக்கக்கூடிய இடத்துல பிள்ளைங்க போய் தண்ணி குடிக்க போவாங்க, ஒவ்வொருத்தரா மயங்கி விழுவாங்க. அப்புறம் போய் பார்த்தா காளிங்கன் என்கக்கூடிய ஒரு நாகத்தினுடைய ஆதிக்கத்துல அந்த இடம் இருக்கும். கண்ணன் போய் அவனை வெளியில வர சொல்லி அவனுடைய தலை மேல ஏறி நின்று காளிங்க நர்த்தனம் ஆடி இந்த குழந்தைகளை உயிர்ப்பிப்பான் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிற கதை. இங்க ஆனா இவர் வந்து தாமரை பொய்கை இருக்கக்கூடிய குளம் அப்படின்னு சொல்றாரு. தடம்படு தாமரை பொய்கை கலக்கி, இந்த தாமரைகள் வளர்ந்திருக்கக்கூடிய கொடிகள் படர்ந்திருக்கக்கூடிய அந்த குளத்துல போய் அதை கலக்கி விடம்படு நாகத்தை வால் பற்றி ஈர்த்து, விடம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த நாகத்தை அதனுடைய வாலை பற்றி இழுத்து, அதுல நீங்க காளிங்க நர்த்தனத்துல பார்க்கலாம், அவன் தலைமையில உட்காந்துட்டு அந்த வாலை பிடிச்சிட்டு இருப்பான் இல்லையா கண்ணன். படம்படு பைந்தலை மேலெழ பாய்ந்துட்டு, படம் எடுத்து ஆடக்கூடிய அந்த நாகத்தினுடைய தலையில் மேல் ஏறி நின்று பாய்ந்து நின்று கொண்டு உடம்பை அசைத்தானால் இன்று முற்றும்
உச்சியில் நின்றானால் இன்று முற்றும். அவன் அந்த உச்சியில நின்று கொண்டு உடம்பை அசைக்கிறான். ஏன்னா பாம்பு அசையுது இல்லையா? பாம்பு அசையும் போது அவனுடைய உடம்பு அசையுது. பார்ப்பதற்கு எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. அப்படி கூட இதை எடுத்திருக்கலாம். இன்று முற்றும், இன்று முற்றும்ங்கிறது வந்து ஒரு தாள லயம் போல வருது. சரி, நல்லா புரியுதுல இந்த பாட்டு? ஓகே. அடுத்தது வந்து கோவர்த்தனகிரியை எடுத்தத அந்த செய்தியை கோவர்த்தனகிரின்னு சொல்லாம சொல்றாரு. தேனுகன் ஆவி செகுத்து பனங்கனி தான் எரிந்திட்ட தடம் பெரும் தோழினால் வானவர் கோன் விட வந்த மழை தடுத்து ஆனிரை காத்தானால் இன்று முற்றும் அவை உய்ய கொண்டானால் இன்று முற்றும். இங்க இடத்துல அழிந்துடுவோம்னு சொல்ற பொருள் சரியா வரல இல்லையா? நாங்க அழிஞ்சிருவோம், இவ்வளவு எங்களை காப்பாத்தினா நாங்க அழிஞ்சிருவோம் அப்படிங்கிறது வந்து சரியான பொருள் இல்லை. அதுவும் இல்லாம இறைவனை பாடும் பொழுது அவன் நம்மளை வாழ்விக்கதான் வந்திருக்கானே ஒழிய நம்மளை அழிக்க வரல. அதனால அந்த இடத்துல அழிஞ்சிருவோங்கிற பொருள் சரியாக வர்றதா எனக்கு படல. இப்போ தேனுகாசுரன் என்கிற அரக்கன் கண்ணனை கொல்ல வந்த போது பணம் பழம் உதிரும்படியாக பனங்கனி தான் இருந்திட்ட தடம் பெறும். அவன் வந்து அப்படியே இந்த தேனுகாசுரன் என்கிற அரக்கனை அப்படியே வேகமா பனைமரத்துல ஓங்கி அடிக்கிறான் கண்ணன். இப்போ மேல இருந்து பணம் பழங்கள் எல்லாம் செரிச்சு கீழே விழுது. அவ்வளவு சீக்கிரம் விழுந்துராது இல்லையா? பண நொங்கெல்லாம் வந்து படிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் மேலே ஏறி. அப்போ அந்த பனம்பழமே உதிர்ந்து விழுவது போல அவ்வளவு வேகத்தோடு வலிமையோட அந்த அரக்கனை அடித்திருக்கிறான் அந்த மரத்துல. அதான் இங்க சொல்றாரு. தான் எரிந்திட்ட தடம் பெரும் தோள்கள். அந்த தோள்களை கொண்டே அந்த அளவுக்கு அவனுக்கு தடம் பெரும் தோள்கள் இருக்கிறது. அந்த தோள்களினால் தான் அவன் என்ன பண்ணான்? கோவர்த்தனகிரியையும் தன் கைகளில் தாங்க நின்றான். வானவர் கோன் விட வந்த மழை தடுத்து. வானவர் கோனாகிய இந்திரன் பெருமழையை பெய்துவித்து இந்த யாதவர்களை சிரமத்துக்கு உள்ளாக்கிய போது அவர்களை எல்லாம் காப்பதற்காக அவன் அந்த கோவர்த்தனகிரியை தன்னுடைய கைகளில் தூக்கி நின்றான். ஆனிரைகளை எல்லாம் அவன் அப்பொழுது காத்தான். அவனை நாங்கள் வாழ்த்துவோம். அவை உய்ய கொண்டானால் இன்று முற்றும். அவை உய்தல் என்றால் காப்பாற்றுதல், பாதுகாத்தல். அவன் அந்த ஆனிரைகளை பாதுகாத்தான் இன்று முற்றும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, அடுத்தது ரொம்ப குழந்தையா இருந்த போது அவன் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளெல்லாம் போய் வெண்ணெய் திருடி தின்னதை திரும்ப நினைவுபடுத்தி சொல்றாங்க. ஆட்சியர் சேரி அலை தயிர் பால் உண்டு பேர்த்து அவர் கண்டுபிடிக்க பிடியுண்டு வேய்தடம் தோழினார் வெண்ணெய் கொள் மாட்டாது அங்கு ஆப்புண்டு இருந்தானால் இன்று முற்றும் அடியுண்டு அழுதானால் இன்று முற்றும். அவர் ரொம்ப வந்து கொஞ்சம் ரொம்ப குழந்தையா இருந்த போது செய்து. முன்னாடி வந்ததெல்லாம் கொஞ்சம் வேற வேற நாட்கள்ல செய்தது. இது வந்து ஆட்சியர் சேரி அலை தயிர் பால் உண்டு. இடைச்சியர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியிலே போய் கண்ணன் சென்று வெண்ணெய் தயிர் பால் இவற்றையெல்லாம் அவன் திருடி உண்டான். அலை தயிர் பால் உண்டு பேர்த்தவர் கண்டுபிடிக்க பிடி உண்டு. சில நாள் பல நாள் ஓடி போயிடுவான், ஆனா சில நாள் பிடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அவன் வரான். அவங்களும் வந்து புத்திசாலிகள் தானே. அதனால ஏதாவது ஒரு நாள் 2 நாள் ஏமாந்து போய், முன்னாடி ஒரு பாட்டுல பார்த்தோம், பாலை அடுப்புல வச்சுட்டு என் மகளை பார்த்துக்க சொல்லிட்டு போய் கொஞ்சம் நெருப்பு கேட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு வாயை பார்த்து பேசி நின்றுட்டேன், வந்து எல்லாத்தையும் எடுத்து போயிட்டான் அப்படின்னு குடிச்சு போயிட்டான் பாலை தான். இங்க ஆனா சில நாள் பிடிச்சிருவாங்க. பேர்த்தவர் கண்டுபிடிக்க பிடி உண்டு. அவர்களால் பிடிக்கப்பட்டு வேய்தடம் தோடினார் வெண்ணெய் கொள் மாட்டாது அங்கு ஆப்புண்டு இருந்தானால். வேய்தடம் தோடினார், வேய்னா மூங்கில் போல அழகான தடம் தோள்களை உடையவர்களாகிய அந்த ஆட்சியர்கள் பிடித்து வெண்ணெய் கொள் மாட்டாது. அந்த வெண்ணெயை ஏன்னா பால் தேர்லாம் குடிச்சாச்சு, ஏற்கனவே குடிச்சு முடிச்சுட்டான். வெண்ணெயை எடுக்க போகும்போது மாட்டிக்கிட்டான். அதனால இப்ப அவனுக்கு வெண்ணெய் கிடைக்கல. வெண்ணெய் கொள் மாட்டாது, வெண்ணெயை எடுக்க முடியாம அங்கு ஆப்புண்டு இருந்தான். ஆப்புன்னா அகப்பட்டுக் கொள்ளுதல், நல்லா அப்படி போட்டு நல்லா அப்படி பிடிச்சு வச்சுக்கிறது இருக்க. அதான் ஆப்படிக்கிறது அப்படின்னா ஒரு ஆணி போட்டு நல்லா அடிச்சு அதை இது பண்ணிடுறது இல்லையா? அதுக்குதான் ஆப்புண்டுங்கிறது. ஸோ பிடித்து கொண்டு ஆப்புண்டு இருந்தானால் இன்று முற்றும் அடியுண்டு இருந்தானால் இன்று முற்றும். அவன் அடியுண்டு அழுது கொண்டு அங்கு நின்றான். அதனால இன்று முற்றும் அவன் இப்படி அந்த மாதிரியான லீலைகளையும் அவன் எங்களிடையே செய்திருக்கிறான் அப்படிங்கிறான். சரி, அடுத்த பாடல் 218. அடுத்து பூதனையை அவன் எப்படி கொன்றான் அப்படின்னு சொல்ற பாடல். தள்ளி தளர் நடையிட்டு இளம் பிள்ளையாய் உள்ளத்தின் உள்ளே அவளை உற நோக்கி கள்ளத்தினால் வந்த பேச்சு முலை உயிர் துள்ளி சுவைத்தானால் இன்று முற்றும் துவக்கற உண்டானால் இன்று முற்றும். துவக்குன்னா வந்து அவள் உயிர் போகும்படியாக பூதனையினுடைய
அவள் வந்து ஒரு இளம் பெண்ணாக தாய்ப்பால் ஊட்டக்கூடிய பெண் போல வந்துதான் அவ வந்து வஞ்சனை செய்கிறாள் இல்லையா? சோ அதனால அவளுடைய உயிர் போகும்படியாக அவளுடைய முளைச்சு வைத்து அவன் அவளை கொன்றான். அதை வந்து நாங்கள் இது இன்று முற்றும் நம்ம வச்சு கேட்டிதான். தள்ளி தளர் நடையிட்டு இளம் பிள்ளையாக வந்து அவன் நடக்கிற தளர் நடை நடக்கிற பருவத்துலதான் இருந்தான். ஏன்னா அப்பதான் ஒரு பால் குடி குழந்தை இல்லையா? தளர் நடையிட்டு வரக்கூடிய ஒரு பால் குடிக்கக்கூடிய குழந்தையாக அவன் இருந்த போது உள்ளத்தின் உள்ளே அவளை உற நோக்கி, அவ வந்து ஒரு இளம் பெண் போல வேடம் அணிந்து வந்தால் கூட அவன் அவளை கண்களோடு அப்படி பாக்குறான். அவன் பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருது, ஏற்கனவே அவனுக்கு தெரியும், இருந்தாலும் பார்த்தவுடன் அவன் தெரிந்து கொள்கிறான் இவள் சாதாரண இளம் பெண் அல்ல என்று. கள்ளத்தினால் வந்த பேச்சு, அவனை கொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வந்த பேச்சு ஆகிய பூதனையினுடைய முலை உயிர் துள்ளி சுவைத்தானால், அவளுடைய உயிரை அப்படியே இந்த முளைப்பாலை உறிஞ்சுவது போல உயிரை உறிஞ்சி எடுத்து விட்டான் அவன். சோ அப்படிப்பட்ட துவக்கு அற, துவக்குனா அவள் வந்து விழும்படியாக, துவண்டு விழும்படியாக அவளை அவன் கொன்றான். இன்று முற்றும் அப்படிங்கிறது தாளத்தோடு வரக்கூடிய வரி. சரி, அடுத்தது வந்து வாமன அவதாரம். மாவலி வேள்வியில் மான் உருவாய் சென்று மூவடி என்று இறந்த இம்மண்ணினை ஓரடியிட்டு இரண்டாம் அடி தன்னிலே தாவடி இட்டானால் இன்று முற்றும், தரணி அளந்தானால் இன்று முற்றும். அவன் இந்த தரணியை அளந்தவன். மாவலி வேள்வியில், மாவலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய வேள்வியை நடத்தி கொண்டிருக்கும் போதுதான் அவன் வாமன உருவத்துல வரான் இல்லையா? மான் உருவாய் சென்று, மான் என்றால் குரல் சிறியதான மானி அப்படிங்கிறது வந்து பிரம்மச்சரியனாகவும் மிக சிறிய உருவமாகவும், மானி அப்படிங்கிறது குள்ளமான உருவமாக உருவாய் சென்று மூவடி தாய் என்று இறந்து, 3 அடி தாய் என்று கேட்டு அவன் இறக்கிறான். வாங்க சார். என்று இறந்த இம்மண்ணினை ஓரடி, முதல்ல ஓரடி வந்து அளந்தாச்சு. அடுத்தது 2ஆம் அடி தண்ணிலே 2ஆம் அடியை வந்து 2ஆம் அடியும் அளந்தாச்சு. 3ஆவது அடியில தான் தாவடி இட்டானால் அவன் அவனுடைய தலை மேலு 2ஆவது அடியில மேலுலகத்தை இழக்கிறான் இல்லையா? முதல் அடி மண், 2ஆம் அடி விண், 3ஆவது அடிதான் மாவலியினுடைய தலை. தாவடி இட்டானால் 2ஆம் அடி தண்ணிலே தாவடி இட்டானால் இன்று முற்றும், தரணி அளந்தானால் அவனுடைய 3 அடிகளிலேயே இந்த தரணியை அவன் அளந்து விட்டான், அவனை நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து வாமன அவதாரத்தை சொல்றது. அடுத்து வரக்கூடியது வந்து 220வது பாடல், அந்த கஜேந்திர மோட்சம். அந்த யானை வந்து முதலினுடைய வாய்ப்பட்டு இருந்த போது அதை எப்படி அவன் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்ற பாடல். தாழை தன் ஆம்பல் தடம் பெரும் பொய்கை வாய் வாழும் முதலை வலைப்பட்டு வாதிப்பு உன் வேழம் துயர் கெட விண்ணோர் பெருமானாய் ஆழி பணி கொண்டானால் இன்று முற்றும், அதற்கு அருள் செய்தானால் இன்று முற்றும். இங்க வந்து ஆழினா சக்கரம், சக்கரத்துக்கு அவன் வேலை கொடுத்தான். எப்படி அப்படின்னா, தாழை அதனுடைய கரைகள் ஒரு பெரிய அழகான பொய்கை, அந்த பொய்கையினுடைய கரையில தாழைனா கைதை, இந்த தாழம்பூ, தன் ஆம்பல் குளிர்ச்சி மிகுந்த ஆம்பல் எல்லாம் மலர்ந்திருக்கக்கூடிய நல்ல பெரிய தடம் பெரும் பொய்கை, நல்ல பெரிய விசாலமான பொய்கை. அதுல வாழும் முதலை வரை, அதுல வாழக்கூடிய முதலை அந்த கஜேந்திரன் மாட்டிக்குது, இந்த யானை மாட்டிக்குது. வலைப்பட்டு வதிப்புன் வேழம் துயர் கெட, வேழம் யானை துயர் கெடும்படியாக விண்ணோர் பெருமானாய், உலகத்துல இருக்கக்கூடிய தேவர்களுடைய தலைவனாக அவன் இங்கே பூமிக்கு இறங்கி வந்தான். ஆழி பணி கொண்டானா, தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு வேலை கொடுத்தான். எப்படின்னா இந்த முதலையினுடைய தலையை அவன் துண்டித்தான். அதற்கு அருள் செய்தானால் இன்று முற்றும். அப்போ அந்த அந்த கதையில வந்து இரண்டுமே மோட்சம் அடைகின்றன இல்லையா? கஜேந்திரனும் மோட்சம் அடைகிறது, காப்பாற்றப்படுகிறது. அந்த முதலையும் வந்து நம்ம கதைகள்ல படிச்சுக்கலாம், அது ஒரு ஏற்கனவே ஒரு சாபம் பெற்ற ஒரு தேவன், அதனால அவன் உடனே அவன் வந்து இந்த மாதிரி திருமால் வந்து காப்பாற்றும் பொழுது நீ மீண்டும் உன்னுடைய சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு கதைகள் இருக்கும். அவன் வந்து அந்த முதலையும் அப்போ காப்பாற்றப்படுகிறது. அதனால இப்படியும் அவன் லீலைகள் புரிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றார். சரி, அடுத்தது வந்து வாமன அவதாரம், சாரி பன்றி வராக அவதாரம். வானத்து எழுந்த மழை முகில் போல் கானத்து மேய்ந்து கழித்து விளையாடி ஏனத்து உருவாய் இடந்தையும் மண்ணினை தானத்தே வைத்தானால் இன்று முற்றும், தரணி இடந்தானால் என்று முற்றும். வானத்தில் எழுந்த மழை முகில் போல், வானத்தில் தோன்றக்கூடிய
மழை முகில் போல எங்கும் காணத்து மேய்ந்து. அவன் மழை முகில் எப்படி வானத்துல அலையுமோ, கட்டற்று எப்படி அங்கே இங்கேயுமா அலைஞ்சு கொண்டிருக்குமோ அது போல அவன் இங்கே ஆயர்பாடியிலும் கானகத்தில் எல்லாம் அலைந்து கழித்து விளையாடுகிறான். காணத்து மேய்ந்துன்னா மாநிலைகளை மேய்த்து கொண்டு போகிறான், அங்கே கழித்து விளையாடி இப்படி விளையாடி கொண்டிருக்கிறான். இவன் முன்னொரு காலத்திலே ஏனத்து உருவாயிடந்து வராக அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு கீழே போய் அவன் அந்த வேதங்களை ஒழித்து வைத்த போது அதை அந்த வராக ரூபத்துல பன்றி கொம்புல எடுத்துட்டு வரும் இல்லையா, அந்த வேதங்களை திரும்ப மீட்டு கொண்டு வந்த அந்த கதையை இங்க சொல்றார். இம்மண்ணினை தானத்தே வைத்தானால், அவன் இந்த பூமியை வெள்ளத்தில மூழ்கிய பூமியை அப்படியே எடுத்து கொண்டு திரும்ப அவன் இங்கே உயிர்ப்பித்தான். அவன் தரணி இடந்தானால், இந்த தரணியை காப்பாற்றியவன் அவன். அதனால அவனுடைய இன்று முற்றும்னா அவனால நாங்கள், இவர் என்ன சொல்ற இந்த இடத்துல உரை எழுதியிருக்காருன்னா, அவரால் நாங்க அவனை பார்த்து நாங்க எங்க மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிறோம், நாங்கள் அதனால அழிந்து போகிறோம், அவன் மேற்கொண்ட ஆசையினால் நாங்கள் அழிந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் பொருள் எடுத்துக்கிறார். அதையும் நம்ம எடுத்துக்கலாம், என்ன பரவாயில்ல. சரி, இவன் 10 பாட்டு படிச்சாச்சு. இப்ப இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவர்களுக்கு துன்பம் இல்லாத நிலை கிட்டும் அப்படிங்கிறத இந்த நிறைவு பாடல்ல பெரியாழ்வார் சொல்றார். கமல கண்ணன் தன்னை அசோதைக்கு மங்கை நல்லார்கள் தாம் முறைப்பட்ட அங்கு அவர் சொல்லை புதுவை கோன் பட்டர் சொல் இங்கு இவை வல்லவர்க்கு ஏதம் ஒன்றில்லையே. ஏதம்னா துன்பம். இப்படி பெண்கள் எல்லாரும் யசோதையிடம் சொன்னதாக சொல்லக்கூடிய முறைப்பாடு செய்து கொண்ட சொற்களை எல்லாம் பெரியாழ்வார் சொல்ல, இதை படிப்பவர்கள் யாரோ அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை. நாமளும் துன்பம் இல்லாம இதெல்லாம் படிச்சு முடிச்சிருவோம். அதோட இந்த பகுதி 2ஆம் பத்து நிறைவு பெற்றது. அடுத்தது நம்ம 3ஆம் பத்தை அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.